ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது இட்ஸ் மீ கேம்லர் 77 சேனல். இன்னைக்கு நம்ம வந்து மிஸ்டர் மீட்டில் ட்ரூ எண்டிங் தான் பார்க்க போகிறோம். போலீஸ் எண்டிங் தான் இந்த ட்ரூ எண்டிங்கை நம்ம வந்து எஸ்கேப் வித் எமிலியாவும் எஸ்கேப் வித் ரெபேக்காவும் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் நம்ம சேனலில் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இதுதான் மிஸ்டர் மீட்லேயே லாஸ்ட் எஸ்கேப். இது பண்ணிட்டு நம்ம கேமே முடிச்சிருவோம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம். ஓகே கேஸ், நம்ம வழக்கம் போல் காரில் அப்படியே வந்துட்டு இருக்கோம். கார் டோர் திறந்துட்டு உள்ளார போயிட வேண்டியது தான். யூ ஹாவ் 3 nights to rescue the girlனு வந்துடும். ஆனால் நம்ம இன்னைக்கு போலீஸ் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. கேட்டு திறந்தாச்சு, கேட்டை மூடிடலாம். ஓகே வந்தாச்சு, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணுவோம். டோரை திறந்துட்டு ஆட் பார்த்துட்டு கன்னை ரீலோட் பண்ணிப்போம். டோரை உடச்சாச்சு. கேஸ் அப்படியே ஆட் பார்த்துட்டு உக்காந்துட்டேன். நீங்கள் சத்தத்தை போட்டுடலாம். சத்தத்தை போட்டு எந்திரிப்போம். என்ன கைஸ் இது பக் ஆயிடுச்சு. பக்காகி இப்போ உள்ளார வந்துட்டோம். சோ கதவு திறந்து வந்துடுவானோ. இங்கே இன்னும் வரல கைஸ். அப்புறம் அவன் வெளியே போயிருப்பான் போல இருக்கு. எனக்கு நம்ம குனிஞ்சு இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த பக்கமும் இல்லை, அதனால நம்ம இங்கே சத்தத்தை போட்டு இங்கே வச்சு போட்டு தள்ளிடுவோம். வந்துட்டான், வெளியே தான் போயிருக்கான். அங்கே எங்கே போகிற? இந்த போட்டு தள்ளியாச்சு. வாங்க நம்ம போயிடலாம், தேடலாம். கொஞ்சம் நான் ஊர்றா வேற படுத்துட்டு இருக்கான். நம்ம கொஞ்சம் முன்னாடியே போட்டு தள்ளியிருக்கலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை வழக்கம் போல். ஸோ தெரியாமல் லெட்டர் வேறு எழுதிட்டேன். அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கான் கைஸ். இங்கே எதுவுமே இல்லை. அந்த மியூசிக் பாக்ஸ் பீஸ் தான் தேவையில்ல கைஸ். போன எஸ்கேப்புக்கு தான் தேவை. அதை நம்ம பண்ணிட்டோம். மறக்காமல் வீடியோ செக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, சீக்ரெட் ட்ராயர் கீ கைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். கேமராவை இதை வச்சு தான் எடுக்க முடியும். நம்ம இங்கே போட்டு வச்சிடும். பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இப்போ சரி வாங்க நம்ம கீழே போயிட்டு தேடி பிளேயர்ஸ் எடுக்கணும். இங்கே தேடி பார்க்கலாம். இங்கே எப்படியோ தேடினா ஒன்றும் கிடைக்காது கைஸ். அதனால நம்ம இங்கே தேடவே தேவையில்ல. க்ரீன் கீக்கு போய் ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கே க்ரீன் கீ ஓப்பன் பண்ணியாச்சு. அங்கே இந்த இடத்துல இன்னும் எந்திரிக்கல மேம். இந்த இடத்துல போய் தேடி பார்ப்போம் கைஸ். பிளேயர்ஸுக்கு வாங்க மேலே போயிட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போயே கேமரா எடுத்து இங்கே கீழே போட்டு வச்சிடலாம் கைஸ். போட்டு வச்சிடலாம் என்ட்ரன்ஸ்லேயே. வாய் வர இன்றைக்கி ரோல் ஆகுது. எங்கடா என்ன ரோல் ஆகலைன்னு பார்த்தேன். பாருங்கள், ரூமில் ரெட் கலரில் இருக்குது. அங்கே ஏதோ கை சிம்பிள் மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, படிக்க வேணாம். ஓகே, ஃபோட்டோ கேமரா எடுத்தாச்சு. இந்த கீழே என்ன இருக்குது? ஓப்பன் பண்ணியாச்சு. ஒன்றுமே இல்லை. சரி வாங்க அப்படியே மேலே போய்ப்போம். இங்கேருந்து அங்கே என்ட்ரன்ஸ்லேயே போட்டு வச்சிடலாம். பொறுமையாக பார்த்து போகணும். ஓகே போட்டாச்சு கைஸ். அப்படியே நான் இங்கே அங்கே கீழே போட்டு அப்படியே வந்துட்டேன். இங்கே பிளேயர்ஸ் எடுத்துப்போம். பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போய் கீழே போடணும். யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது கைஸ். கரெக்டாக எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கான். நடக்கிற மாதிரியே சத்தம் கேட்டுச்சு. சரி வாங்க பிளேயர்ஸு நமக்கு தேவைப்படும். அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இங்கேயே போட்டு வச்சுருவோம். போட்டாச்சு. சரி வாங்க ஷார்ட் கன் எடுத்து அவனை போட்டு தள்ளணும். தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான். வந்துட்டான். கைஸ் அப்படியே ஆடு பார்த்துட்டு ஷார்ட் கன் வச்சு அவனை போட்டு தள்ளியாச்சு. ஹேமர் இங்கே இருக்குது. நம்ம போயிட்டு கேமரா உடச்சிடலாம். ஓகே கேமராவை உடச்சாச்சு. நம்ம போயிட்டு இந்த இடத்துல ஒயர் கட்டர் பார்த்தல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒயரை. அங்கே போயிடலாம். கைஸ் ஒயர் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணணும். இந்த இடத்துல எங்கே பிளேயர்ஸ் போட்டோம்? இங்கே தான் இருக்குது. சரி வாங்க அங்கே போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே பண்ணி வர போகுது. இருங்க நின்றுட்டே போவோம் கைஸ். சும்மா எட்டி பார்த்ததுக்கே இந்த பண்ணி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்படி சுற்றிட்டே இருக்க சேஃப் இல்லை. நம்ம எங்கேயா போய் ஒழிஞ்சுப்போம். இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். கைஸ் இந்த பண்ணி தான் கைஸ் நமக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணுது கைஸ். தேவையில்லாம மிஸ்டர் மீட்டில் கூட நம்ம அடி வாங்கல 2 எஸ்கேப்பில். இந்த பண்ணி தான் கைஸ் ரொம்ப நம்மளை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் வரப்போ சரி விடுங்க பார்த்துக்கலாம். பி கூல், வெளியே போயிடலாம். நம்ம மற்ற பிளானை அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எங்கள் மேலே இருந்து இந்த பண்ணி எங்கே இருக்குன்னு பார்த்துப்போம். எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். எங்கேயும் கண்ணில் தென்படல கைஸ். அந்த மூலையில் தான் இருக்குது. வாங்க நம்ம சல்லுன்னு ஓடி போயிடலாம். இங்கே பிளேயர்ஸ் இருக்கா? ஆமாம் கைஸ் இங்கே தான் இருக்குது. இதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் கைஸ். இருங்க அது என் சைடு இருக்குது. அந்த சைடு தான் பார்த்தேன். அங்கே ஓப்பன் பண்ணிப்போம் கைஸ். சைடில் இருக்குது, வந்து தொலைஞ்சிடாத. வரல கைஸ், சாப்பிட்டுட்டு இருக்கு கைஸ். இதுதான் நம்ம கரெக்டான டைமே. எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஒயர் கட்டரை வச்சு அங்கே மட்டும் தான் ஓப்பன் பண்ணோம். ஓகே கைஸ் ஒயர் கட்டரை அங்கே தானே போட்டோம். அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். மிஸ்டர் மீட் வேறு எந்திரிச்சிட்டான். அதனால நம்ம இப்போ சத்தத்தை போட்டுருவோம். சோ இந்த சைடு வந்துருச்சு. அதனால அது சைடு தான் வருவான். நம்ம இப்படி 2 சைடும் பார்க்குற மாதிரி வச்சுப்போம். இந்த சைடுனா பிரச்சனை இல்லை. இந்த சைடு வந்தானா அப்புறம் போன வீடியோவில் ஷாக் கொடுத்த மாதிரி கொடுத்துருவான். என்ன கைஸ் கசாப்பு காத்துலேயே மிதக்கிறாரு தலைவர்.
காத்துலயே மறந்துட்டு இருக்காரு. ஓகே பக் ஆயிட்டான் போல இருக்கு. ஓகே அவனை போட்டு தரலன்னா சரியா போயிடும். அதுக்கப்புறம் நார்மலா நடக்க ஆரம்பிச்சிடும். கிட்ட வாடா. போட்டாச்சு. ஓகே கேஸ் நம்ம வாசல்ல போட்டிருப்போம்ல கேமரா அதை எடுத்துட்டு போய் இங்க போட்டுடலாம். ஓகே போட்டாச்சு. அப்படியே டிரான்ஸ்கிளேசர் கன் எடுத்துக்கலாம். இருங்க டாக்டர் எடுத்துப்போம். எடுக்கலையா? எடுத்துட்டு போயிட்டு அந்த சிலிண்டர் எடுக்கணும். ஓகே இந்த சிலிண்டர் எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கலாம். ப்ளோட்டாச்சு சிலிண்டர்ன்ட்டு சாரி. ப்ளோட்டாச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த இடத்துல வச்சு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இந்த சத்தத்துக்கு கண்டிப்பாக வெந்திரிச்சிருவான். ஆனால் இன்னும் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டு தள்ளியிருக்காங்க. அதனால் அதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய் வேறு ரோல் ஆகுது, கண்டுக்காதீங்க. ஓகே அப்படியே இங்கே நம்ம ஆடு பார்த்துதாக புல்லட் எல்லாம் ரீலோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நம்ம இங்கேருந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அப்படியே போயிட்டு இங்கே புல்லட் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டாச்சு. மிஸ்டர் மீட்டு கண்டிப்பாக எந்திரிச்சிருப்பான். இப்போதாக செந்திரிக்கிறான். இங்கே வாடா நீ. இங்கே போட்டு தள்ள வேணாம். ஏன்னா இப்போ போலீஸில் கூப்பிட்டு வந்து பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதில் இந்த இடத்துல போட்டு தள்ளிப்போம். 3, 2, 1 போடு. ஓகே போட்டாச்சு. சரி வாங்க இப்போ போயிட்டு நம்ம கன்னை ரீலோட் பண்ணிட்டு நம்ம வாசல்கிட்டே போட்டு வச்சுருவோம். ஏன்னா தேவைப்படும். அப்புறம் போலீஸ் வந்தவொடனே மிஸ்டர் மீட்டை போட்டு தள்ளி தான் அரெஸ்ட் பண்ணணும். வாங்க நம்ம போயிட்டு ஃபோட்டோ எடுத்துடலாம் கைஸ். ஓகே கைஸ் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்க வந்துட்டேன். கன்னை ரீலோட் பண்ணோம்ல அப்படியே வாசலில் போட்டு கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாருங்க பண்ணியே மாற்றி வச்சுருக்கான். இல்லை யாருன்னே தெரில, எல்லா மனுஷங்களையும் மாற்றி வச்சுருக்கான். ஓகே ஃபோட்டோ எடுத்துட்டாச்சு. இப்போ போலீஸை போய் கூப்பிட்டுட்டு அப்படியே அவர்கிட்ட ஃபோட்டோ கொடுத்துடலாம். கட் பண்ணிடுறேன். ஓகே போலீஸ் வந்துட்டார் கைஸ். கேட்டு திறக்கிறது போலீஸ் தான். அங்கே எங்கே சார் போகிறீங்க? மிஸ்டர் மீட் அடிச்சு போடுவான். இங்கே வாங்க. ஓகே கன் எடுத்துப்போம். எப்போ வேணால் மிஸ்டர் மீட் எந்திரிக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க சார் நீங்கள் பாட்டுக்கு. நம்ம கையில் புல்லட் இருக்குல்ல. அப்படியே கீழே வந்தாச்சு. நமக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ணுமா? அப்புறம் எதுக்குடா நீங்கள் போலீஸு? ஒரு ஃபோர்ஸை கூப்பிட்டு வர வேண்டியது தான். ப்ரூஃப் இருந்தால் தான் நம்புறீங்களா? ஒரே ஒரு போலீஸை மட்டும் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. சரி வாங்க இங்கே சத்தத்தை போட்டு மிஸ்டர் மீட்டு கண்டிப்பாக எந்திரிச்சிருப்பான். இங்கே வரட்டும். நம்ம அப்படியே ஈஸியாக அவனை போட்டு தள்ளிடலாம். ஓகே வாடா சீக்கிரம். சீக்கிரம் வந்தானா அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிடலாம். போலீஸ் சார் நீங்கள் எங்கே போகிறீங்க? போலீஸ் அவன் திடீர்னு வந்துருவான்டா. வந்துட்டான்டா. போடுறான் அவனை. ஜஸ்ட் மிஸ் கைஸ். போலீஸ் மரியாதை கூட உனக்குலாம் இனிமேட்லாம் கிடையாதுடா. அவன் பாட்டுக்கு போறான் கைஸ். அவன் பாட்டுக்கு மிஸ்டர் மீட் வந்துட்டான். அவனை அடிச்சிருந்தா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிருக்கும். ஓகே இவனோட மண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. எம்லியாவும் காப்பாத்தியாச்சு. ஏதோ நான் ஒரு ப்ரோ பிளேயர்னால போலீஸ் இன்னைக்கு தப்பிச்சாரு. சும்மா தான் கைஸ் சொன்னேன். போலீஸ் பாருங்க அப்படியே போயிட்டாரு. நம்ம கரெக்டாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி சுட்டாச்சு. நம்ம எப்படியோ இந்த எஸ்கேப்பை முடிச்சாச்சு. ட்ரூ எண்டிங்க. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களை என்டர்டைனிங்காக வச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரோட் டு 1K அதுதான் நம்ம அடுத்த கோல். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்டர்டைனிங் கண்டென்ட்டாக தான் வரும். இந்த பண்ணிதாக சொன்னீங்க நம்மளை ரொம்ப சோதிச்சிருச்சு. இதே கிராணி வீட்லேயும் தான் ஏஞ்சலினான்னு ஒன்று இருக்குது. அது பாட்டுக்கு அங்கே இங்கேன்னு லூசுத்தனமாக போயிட்டு இருக்கோம். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. ஓகே கைஸ் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கேம் பிளே போகலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க இந்த வீடியோவை. மறக்காம நம்ம சேனல்ல புதுசாக பார்க்குறீங்களோ பழசா பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ் இன்னொரு நல்ல கேம் பிளே வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. லவ் யூ அண்ட் டாடா. பாய் பாய் பாய்.